ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மியா குடல். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பரபரன்னு இல்லாமல் ஒரு ரொட்டீன் ரொம்ப நார்மலாக பிடிச்ச விஷயத்தை செய்கிற மாதிரி ரொம்ப ரிலாக்ஸாக வந்து தான் இருக்க போகுது. ஏன்னா இன்றைக்கி எனக்கு காலையில் அவசரமாக சமைக்கிற வேலையோ இல்லை பெருசாக எந்த ஒரு பெரிய கமிட்மெண்ட்டும் கிடையாது. ஸோ இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு சூப்பர் ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா லெமன் சேமியா அப்படின்னு சொல்லுவாங்க, லெமன் இடியாப்பம் அப்படின்னு ரெடிமிக்ஸ் மாதிரி ஷாப்பில் வந்து கிடைக்கிது. அதை வந்து நம்ம ஜென்ரலாக வந்து இந்த உப்புமாக்கு வதக்குவோம்ல, அந்த மாதிரி வதக்கிட்டு அந்த சேமியாவை போட்டோம்னா அப்படியே ஒரிஜினலாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச இடியாப்பம், லெமன் இடியாப்பம் மாதிரியே வந்து இருக்கும். அது பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஊரில் இல்லை இன்றைக்கி. ஸோ அதனால் எங்களுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கிறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ எப்போதுமே எனக்கு இந்த கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிறது, ஷாப்பிங் பண்ணுறது, சேர்த்து வைக்கிறது, ரிவ்யூ பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதில் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஷீட் அயனு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் ரெகுலராக வந்து இந்த மாதிரி இண்டோலியம் அப்படி இல்லைனாக்கா நான்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த கல் வாங்கினதுக்கப்புறமா இது நான்ஸ்டிக்கா அப்படின்னு சொல்லி நானே ஊற்று வந்து பார்த்தேன். அதுக்கப்புறமா ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து படிக்கிறப்ப தான் இது வந்து நார்மல் ஷீட் அயன் தான், உங்களுக்கு வந்து அவ்வளோ குவாலிட்டியாக வந்து செஞ்சுருக்காங்க. ப்ரீ சீசன் பண்ணி வந்துடுது. எப்போதுமே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இண்டஸ் வேலியில் வந்து வாங்குவேன். அதுக்கப்புறமா இதை வந்து இன்றைக்கி நான் சீசனிங்கும் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப நாளாக இதையுமே கார்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா இண்டஸ் வேலியில் வந்து நல்ல குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, உட்டன் ப்ராடக்ட்ஸு, காப்பரு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கேஸ்ட் அயனு, அதுக்கப்புறமா ஷீட் அயன், இந்த மாதிரி நிறைய குக்வேர் ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வந்து சாதம் வடிக்கிற ஒரு பாத்திரம். ஏன்னா இப்போ நாங்கள் 2 பேருக்குன்னா ஒரு பானையில் வச்சுடுவோம். வீட்டுக்கு ஒரு 5 பேர் வைக்கிறாங்க அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு வடித்த சாதம் தான் பிடிக்கும், குக்கர் சாதம் பிடிக்காது. அப்போ கையை வச்சுட்டு வடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு அந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து ப்ரீ சீசன் பண்ணி வந்தது தான். இருந்தாலுமே நான் வந்து ஒரு கேஸ்டர் ஆயில் போட்டு நம்ம வீட்டில் இருக்கிற வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா மைல் ஸ்க்ரப் கூட வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நானும் எவ்வளவோ தோசைக்கல் வாங்கியிருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன், ரிவ்யூ பண்ணியிருக்கேன், சீசனிங் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ஒரு ப்ராடக்ட் நிஜமாகவே மிரள வச்சுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து நார்மலான ஒரு தோசைக்கல், வருஷக்கணக்கில் பழக்கின தோசைக்கல்ல ஒரு கோதுமை தோசை ஊற்றுறதே பெரிய டஃப்பாக இருக்கும். ஆனால் இந்த தோசைக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கோதுமை தோசை வருதுங்க. ஃபஸ்ட்டு நாள் தான் இந்த வீடியோ நான் ஸ்கிப்பெல்லாம் பண்ணல, அப்படியே வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மட்டும் பண்ணியிருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது வந்து ஹீட்டை வந்து ஈவனாக வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுது. நான் 30 இன்ச்சில் வந்து வாங்கியிருந்தேன். இதிலே 27 இன்ச்சுமே இருக்குது. சிலிக்கான் ஹேண்டில் கொடுத்துருக்கிறதுனால அதை தூக்குறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு சாதம் வடிக்கிற பாத்திரம் இருக்குல்ல, இது வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்டோட இதை ரிமூவ் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு லைட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி போட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் தண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வடிக்க தான் போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாதம் வடித்தப்ப அப்படியே சாதம் வந்து மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும், உதிரியாக இருக்கணும். தட்டில் போட்டோன்னே அப்படியே செதறணும்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்ததுங்க. அது என்ன மேஜிக்னே தெரியல. இந்த பாத்திரத்தில் நானுமே நிறைய வருஷமாக சாதம் வடிக்க தான் செய்கிறேன். பட் இந்த அளவுக்கு பொலன்னு அப்படியே மல்லிகைப்பூவை தட்டில் செதறி விட்டா மாதிரி இருந்தது. அது உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். சாதத்தை வந்து நம்ம மூடி போட்டும் வந்து வச்சுக்கலாம், இல்லைனா ஓப்பன்லேயும் வந்து அப்படியே வேக வைக்கலாம். நல்ல அகலமாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவுமே வந்துடுது. அந்த கைப்பிடி வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்கிறதுனால இதுக்குன்னு புடி துணி எதுவும் தேவையே கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் மூடியை போட்டு மூடிட்டு 2 சைடும் வந்து லாக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து வடித்து விட்டுடலாம். ஸோ எனக்குன்னு வந்து இண்டஸ் வேலியில் நான் ரெகுலராக வந்து ஷாப் பண்ணுறதுனால ஒரு கூப்பன் கோடு இருக்குது, விஷ்மயா 12 அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 120 ரூபா வந்து சேவ் ஆகும். வேணாக்கா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ சாதம் வந்து பார்த்திங்கனாக்கா சீக்கிரமாக நிறைய ஹோல்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப ஷார்ட் ஆயத்துலையுமே யாராவது கெஸ்ட்டெல்லாம் வராங்கன்னா டக்குன்னு வடியவும் வடிஞ்சிடுது. இந்த பாருங்கள், சாதம்லாம் போய் எதுலேயுமே வந்து அடைக்கலை, ரொம்ப சீக்கிரமாக வந்து ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட கஞ்சி இல்லை. நம்மளோட நார்மல் சாதம் வந்து நம்ம இதெல்லாம் வந்து நான் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஷேர் பண்ணுறது. ஒரு 20 நிமிஷம் ஆகும் அந்த கஞ்சி வடியோன்னா, இது வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து வடிஞ்சிருது. ஸோ இது வந்து ஒரு மஸ்ட் பை ப்ராடக்ட். நான் கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கிட்டேன். இதிலே கொஞ்சம் சின்ன சைஸுமே இருக்குது. தோசைக்கல்லையுமே அந்த மாதிரி சின்ன சைஸுமே இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஊரில் இல்லாததுனால எனக்கு பிடிச்ச நெத்திலி கருவாடு, ஐரமீன் கருவாடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது 2ம் போட்டு நல்ல ஒரு தொக்கு மாதிரி வந்து வைக்க போகிறேன். பாப்பா கொஞ்சம் கருவாடு சாப்பிட மாட்டா. பட் நம்ம முன்னாடியெல்லாம் வந்து கருவாடு சாப்பிட்டா ப்ரெஷர் அதிகமாகும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்கள்ல. இப்போ கருவாட்லேயுமே அவ்வளோ மெக்னீஷியம், அவ்வளோ ஒமேகா அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க. இது எல்லாமே ரிசர்ச் எல்லாம் புதுசுங்க. நம்ம அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் சொல்லி வச்சது வந்து தெரியாமல் சும்மா சொல்லணும் அப்படிங்கிறதுக்கெலாம் இல்லை. நம்ம ஏதாவது ஒரு காரணம் வந்து கொஞ்சம் மூட நம்பிக்கை மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது சொன்னாவது நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதில் அந்த பெரிய
கருவாடு இருக்கு இல்லையா, அந்த நெத்திலியை வந்து தலையோட அந்த குடலையும் சேர்த்து கட் பண்ணி விட்டுருவேன். எனக்கு அது ரொம்ப க்ளீன்லாம் பண்ணி யூஸ் பண்ண பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐர மீன் கருவாடை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வறுத்துக்கணும். ஏன்னா இது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால தனித்தனியாலாம் வெட்டிகிட்டு இருக்க முடியாது. கொஞ்சோண்டு அதில் நெய்யுமே வந்து போட்டுக்கிறேன். நல்லா நெய் மீன் மாதிரி வாசமாக இருக்கும். கருவாடு ரெண்டத்தையும் போட்டுட்டு அந்த உங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக இருந்த ஐர மீன் அதையுமே போட்டு நல்லா ஹாட் வாட்டர் வந்து ஊற்றிடுறேன். இந்த சைடு தாளிக்கிறதுக்கு இன்றைக்கி நான் வந்து சோம்பும் பூண்டும் தான். இதை வந்து ஒரு இடிக்கல்லில் வச்சு நல்லா இடிச்சிட்டு நம்ம வந்து அப்படியே நல்லெண்ணெயை ஊற்றி அதில் வந்து வதக்கிறப்பவே அந்த ஃப்ளேவர் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த எண்ணெய் சட்டி வந்து இதுவுமே ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இண்டஸ் வேலியில் வாங்கினது தான். இது வந்து அடிப்பிடிக்காது, கருகாது. நல்ல ட்ரை ப்ளே மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டுட்டு எங்கள் வீட்டில் ரெகுலராக இருக்கிற மசாலா, நீங்கள் வந்து குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுற எந்த மசாலா வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள், மஞ்சத்தூள் அதெல்லாம் வந்து போட்டு தான் செய்ய போகிறேன். சைட் பை சைடு வந்து நான் அந்த ஜாமானையும் விளக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பெரிய ரெசிபிலாம் வந்து கிடையாது. நான் ஜாமானை விளக்கி வச்சிட்டேன் அப்படின்னாக்கா அடுத்தது கிரைண்டர்லாம் கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லி சைட் பை சைடு அந்த வேலையுமே வந்து முடிச்சுக்கிறேன். இந்த தொக்கு வந்து நீங்கள் தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி ஊற்றலாம். நீங்கள் அன்னைக்கே காலி பண்ண போகிறீங்க அப்படின்னா. இல்லை நான் ஒரு நாள் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன் அப்படின்னாக்கா தேங்காய் பெருஞ்சீரகம் வந்து சேர்க்க வேண்டாம். ஸோ அது வந்து கெட்டு போகாது. பட் இருந்தாலும் தேங்காய் பெருஞ்சீரகம் சேர்க்குறப்ப அந்த ஃப்ரெஷ்னஸ் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தண்ணியே சேர்க்காமல் நான் லாஸ்ட்டாக தான் கருவாடை போடணும். அந்த மாதிரி போட்டு நல்ல ஒரு திக்கான கிரேவி மாதிரி ரெடி பண்ணிக்கிறப்ப, அந்த தொக்கு மாதிரி ரெடி பண்ணிக்கிறப்ப ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சு கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை ஊற்றி நல்ல திரும்ப அந்த சுருளை வதக்கி சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம எப்போதுமே ஒரு நாள் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அப்படியே வந்து உட்காராமல் மற்ற ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா நமக்கு அந்த டே வந்து போகிறதே தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க, என் ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிட்டாங்கன்னா போர் அடிக்கும், அப்படியே அந்த டேவை எப்படிடா ஓட்டுறதுனே தெரியாமல் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்க இந்த மாதிரி ஊருக்கு போகிறப்ப நிறைய நம்ம ஒர்க்கெல்லாம் பெண்டிங் வச்சுருப்போம்ல, அதெல்லாம் வந்து முடிச்சுப்பேன். ஏன்னா வீட்டில் ரிலாக்ஸாக அடுத்தது இந்த மாதிரி சமைக்கணும், இந்த ரெசிபி இருக்கணும், இந்த ரொட்டீன் இருக்கணும், வெளியில் போகணும், அப்படியே எந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டுமே இருக்காது. அதனால் நான் ரொம்ப நாளாக அந்த அப்படியே உடப்பில் போட்ட வேலை இல்லைன்னா வந்து அந்த வீக்கெண்டுக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க்கு அது எல்லாத்தையுமே வந்து பண்ணிப்பேன். எங்கள் அம்மா சின்ன வயசில் இந்த மாதிரிலாம் வந்து மாவு அரைக்கிறப்ப அரிசி மாவு நானும் நிறையா சாப்பிட்ருக்கேன். இது வந்து எப்போதும் கொடுக்கவே மாட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்துட்டா இதை கொடுக்கலன்னா என்னோடய அடுத்தடுத்த ஷூட்டெல்லாம் வந்து பண்ண முடியாது. அதனால் ஒரு குட்டி கப்பில் ஒரு அரை குழிக்கரண்டி அளவுக்கு வந்து போட்டு கொடுத்தேன். அது அப்படியே பட்டர் மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பிடுவா. உங்கள் வீட்டிலலாம் இது பண்ணுறாங்களான்னு சொல்லுங்கள். ஆனால் நான் மேக்ஸிமம் மாவு அரைக்கிறப்ப விஷ்மியா வீட்டில் இருக்க மாட்டேன். இன்றைக்கி வந்து இருந்ததுனால இது வந்து ஒரு வீக்கெண்டு விலாக் தான். நான் வந்து சண்டே வந்து ஷூட் பண்ணது தான். இருந்ததுனால கொஞ்சம் நம்ம வந்து தப்பிக்க முடியல. இல்லைனா வந்து அந்த கையை விடுறது இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டே இருப்பான். என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இட்லியோட அந்த மெஷர்மெண்ட் இட்லி மாவுக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து டம்ளரே சொல்கிறேன். நிறைய பேருக்கு படி சுண்டு இதெல்லாம் தெரியல. நான் வந்து 10 டம்ளர் வந்து அரிசி போட்டேன்னா 2 டம்ளர் கொஞ்சம் அதிகமாக தான் நான் உளுந்து போடுவேன். அந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா, நான் எப்போதும் கேழ்வரகு இட்லியெல்லாம் எப்படி சுடுறீங்க, அடிக்கடி உங்களோட வீடியோவில் பார்க்குறோமே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கல்ல, அதுக்கு உளுந்து எடுத்தோம் இல்லையா, அதை மட்டும் ஒரு 2 கைப்பிடி 3 கைப்பிடி அளவுக்கு எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டுக்கிறேன். மற்றபடி ரெகுலராக உப்பு போட்டு நம்மளோட மாவுக்கு கரைக்கிற மாதிரி ஒரு சைடு வந்து கரைச்சிக்கிறேன். நான் இந்த மாதிரி பண்ணுறப்ப நீங்கள் அப்படியே கேழ்வரகையே ஊற வச்சு அரைச்சா மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த தனியாக எடுத்து வச்ச மாவில் 2 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவை வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு மேலேயே அரைச்ச மாவை இதில் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா கேழ்வரகு இட்லிக்கு மாவு ரெடி. இந்த தோசையுமே வந்து ஊற்றிக்கலாம். நம்மளோட அந்த ரொட்டீனில் ஒரு அயன் கால்சியம் இதெல்லாம் சேர்த்தா மாதிரியும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் இல்லைன்னா உங்களோட வேலையை எப்படி பிளான் பண்ணிப்பீங்க?